ஒருத்தனுக்கு வாழ்க்கையில பயங்கர பிரச்சனை, அவனுக்கு பயங்கரமான பிரச்சனை இருந்தனால ஒரு சாமியார் கிட்ட போய் அவனோட பிரச்சனைகளுக்காக ஒரு தீர்வு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சாமியார் கிட்ட போயிருந்தான். அந்த சாமியார் கிட்ட போய், சாமி எனக்கு பயங்கர பிரச்சனை, என் வாழ்க்கையில எந்த ஒரு தீர்வுமே கிடைக்கல, எனக்கு ஏதாச்சும் ஒரு தீர்வு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். அந்த சாமியார் அவங்க கிட்ட, இங்க பாரு தம்பி, இங்க பக்கத்துல ஒரு மாட்டு கொட்டாய் இருக்கு, அந்த மாட்டு கொட்டாயில இன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா போய் படுத்து அங்க இருக்க 20 மாடையும் நீ தூங்க வை, உனக்கான பிரச்சனைக்கான ஒரு தீர்வு நான் தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அவனும் இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல, நைட் ஆனா மாடு தூங்க தான் போகுது, நான் ஏன் போய் தூங்க வைக்க போறேன், நான் பாட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ராத்திரியும் கிடக்குது, அடுத்த நாள் காலையிலயும் ஆகுது. காலையில அந்த சாமியாரை பாக்குறதுக்கு செவந்த கண்களோட அவன் வரான். அப்படி அவன் வந்த உடனே சாமியார் கிட்ட, எங்க சாமி நைட் எல்லாம் தூங்கவே முடியல, ஒரு மாடு தூங்குச்சுன்னா இன்னொரு மாடு எந்திரிச்சுக்குது, இன்னொரு மாடு தூங்குச்சுன்னா இன்னொரு மாடு எந்திரிச்சுக்குது, அது மட்டும் இல்ல ஒரு மாடு எந்திரிச்சதுன்னா இன்னொரு மாடி கிளப்பி விட்டுருது அப்படின்னு சொல்லி சொன்னானா. அந்த சாமியார் அதை கேட்டுட்டு, தம்பி வாழ்க்கையும் இப்படித்தான், ஒரு பிரச்சனை போச்சுன்னா இன்னொரு பிரச்சனை வரதா செய்யும், உன்னால முடிகிற பிரச்சனை நீ முடிச்சு வை, முடியாத பிரச்சனை ஆண்டவன் மேல பாரதா போட்டு போயிட்டே இரு அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு. சில நாட்களுக்கு அப்புறம் அந்த ஆள் இந்த உலகத்திலே ரொம்ப சந்தோஷமான ஒரு மனுஷனா வாழ்ந்தானா. ஆனா எவன் ஒருத்தன் அந்த பிரச்சனையும் பொருட்படுத்தாம அந்த பிரச்சனையை கடந்து போறானோ அவன் மட்டும்தான் வாழ்க்கையை சந்தோஷமா இருக்கான். ஒரு மனுஷனுக்கு பிரச்சனையே இல்லைன்னா அவனால உயிரோடே இருக்க முடியாது. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கான வாழ்வாதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம். அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே பெரிய பிரச்சனையா பொருட்டா எடுத்துக்காம இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமான ஒரு ஆளா வாழ முடியும். உங்க ஃப்ரெண்ட் யாராச்சும் என்ன சுத்தி ஏகப்பட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க.